அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள். எழுத்தாளர் டாக்டர் ஜோசப் மர்ஃபி எழுதிய ஆழ் மனதின் அற்புத சக்தி நூலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். திருத்தம் டாக்டர் இயன் மெக்மகன். மொழிபெயர்ப்பு தமிழில் நாகலட்சுமி சண்முகம் அவர்கள். தோல் புற்றுநோயை குணமாக்கிய ஆழ்மனம். ஆழ் மனதிற்கு நோய்களை குணமாக்கும் சக்தி உள்ளது என்பதை ஆணித்தரமாக நம்புவதற்கு சிறந்த வழி தனக்கு வந்திருக்கும் நோயை ஆழ் மனதின் மூலம் குணமாக்கிக் கொள்வதுதான். 40 ஆண்டுகளுக்கு முன் எனக்கு தோல் புற்றுநோய் ஏற்பட்டது. பல சிறந்த மருத்துவர்களை சந்தித்தேன். மருத்துவ உலகின் மிகச் சிறந்த, அப்போது நவீனமாக இருந்த சிகிச்சைகளை அவர்கள் எனக்கு அளித்தனர். ஆனால் இவை எதுவும் பலனளிக்கவில்லை. புற்றுநோய் படிப்படியாக மோசமானது. பின்னர் ஒரு நாள் உளவியலில் ஆழ்ந்த புலமை பெற்ற பாதிரியார் ஒருவரை சந்தித்தேன். அவர் தன்னுடைய கை கடிகாரத்தை சுட்டிக்காட்டி, இதை உருவாக்கியவர் ஒருவர் உண்டு, ஆனால் ஒரு பௌதீக பொருளாக இது உருவாகுவதற்கு முன்பு அது குறித்த தெளிவான எண்ணம் அந்த கடிகாரத்தை உருவாக்கியவருக்கு இருந்திருக்க வேண்டும். ஏதோ ஒரு காரணத்தால் அக்கடிகாரம் ஓடாமல் நின்றுவிட்டால் அக்கடிகாரம் குறித்த அவருடைய தெளிவான எண்ணமே அதை சரி செய்வதற்கு தேவையான அறிவை அவருக்கு கொடுக்கும் என்று என்னிடம் கூறினார். இந்த ஒப்புமை மூலம் அவர் எனக்கு எதை சொல்ல முயற்சிக்கிறார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். என் உடலை உருவாக்கிய என் ஆழ் மனதின் மகா சக்தி அக்கடிகாரத்தை உருவாக்கியவரை போன்றது. சரியான முறையில் எப்படி குணப்படுத்துவது, எப்படி மறுசீரமைப்பது, எப்படி என் உடலின் அனைத்து இன்றியமையாத செயல்பாடுகளையும் செயல்முறைகளையும் இயக்குவது என்பதை அது நன்கு அறியும். ஆனால் அது இதனை முறையாக செய்வதற்கு ஆரோக்கியம் குறித்த மிகச் சரியான எண்ணத்தை நான் அதற்கு அளிக்க வேண்டும். அப்படி செய்வது காரணமாகவும் அதன் விளைவு குணமாதலாகவும் விளங்கும். நான் இந்த எளிய நேரடியான பிரார்த்தனையை வடிவமைத்தேன். என் உடலும் அதன் உறுப்புகளும் என் ஆழ் மனதின் முடிவில்லா சக்தியினால் உருவாக்கப்பட்டவை. என்னை எப்படி குணப்படுத்த வேண்டும் என்று அதற்கு தெரியும். அதனுடைய ஞானம் எனது அனைத்து உறுப்புகளையும், திசுக்களையும், தசைகளையும், எலும்புகளையும் வடிவமைத்தது. எனக்குள் இருக்கும் இந்த முடிவில்லா குணமாக்கும் சக்தி என் உடலின் ஒவ்வொரு உயிர் அணுவையும் உருமாற்றி என்னை முழுமையானவனாகவும் சீரானவனாகவும் ஆக்குகிறது. இப்போது நடைபெற்று கொண்டிருக்கும் குணமாதலை நான் உணர்கிறேன். அதற்காக என் நன்றியை காணிக்கையாக்குகிறேன். என்னுள் இருக்கும் படைப்பு சக்தியின் செயல்பாடுகள் வியக்க வைப்பவை. நான் இந்த எளிய பிரார்த்தனையை ஒரு நாளைக்கு 2-3 முறை சத்தமாக 5 நிமிடங்கள் வரை தொடர்ந்து கூறினேன். 3 மாதங்களுக்கு பிறகு என் தோல் முழுமையடைந்து சீரானது. புற்றுநோய் மறைந்தது. எனது மருத்துவர் தடுமாறி போனார். ஆனால் என்ன நடந்தது என்பது எனக்கு தெரியும். வாழ்வளிக்கும் அமைப்புகளான முழுமையையும் அழகையும் கச்சிதத்தையும் நான் என் ஆழ் மனதிற்கு அளித்திருந்தேன். இவை என் அனைத்து பிரச்சனைக்கும் காரணமாக இருந்த எனது ஆழ் மனதில் பதிந்திருந்த எதிர்மறை காட்சிகளையும் எண்ணங்களையும் வெளியேற்றின. மனத்தால் முதலில் சிந்திக்கப்படாமல் நம் உடலில் எதுவும் தோன்றுவதில்லை. தொடர்ந்து சுய பிரகடனங்களால் உங்கள் மனத்தை நனைப்பதன் மூலம் அதை மாற்றும்போது உங்களது உடலும் மாறும். இதுதான் குணமாதலின் அடிப்படை. உடற் செயல்பாடுகளை ஆழ்மனம் எவ்வாறு கட்டுப்படுத்துகிறது? நீங்கள் விழித்திருந்தாலும் சரி, தூங்கிக் கொண்டிருந்தாலும் சரி, ஓய்வின்றி களைப்பின்றி வேலை செய்யும் உங்களது ஆழ்மனம் உங்கள் வெளிமனதின் குறுக்கீடு ஏதுமின்றி உங்களது உடலின் அனைத்து இன்றியமையாத செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்துகிறது. நீங்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் போது உங்களது இதயம் சீராக இயங்குகிறது. உங்களது மார்பு மற்றும் உதரவிதான தசைகள் நுரையீரலுக்குள் காற்றை செலுத்தவும் வெளியேற்றவும் செய்கின்றன. உங்களது உடலில் உள்ள உயிரணுக்களின் செயல்பாட்டினால் உருவாகும் கழிவு பொருளான கரியமில வாயு நீங்கள் தொடர்ந்து செயல்பட தேவையான புத்துணர்ச்சியூட்டும் பிராணவாயுக்காக அங்கு பரிமாற்றம் செய்யப்படுகிறது. உங்களது ஆழ்மனம் செரிமானத்தையும் சுரப்பிகளில் இருந்து வரும் சுரப்பு நீரையும் கட்டுப்படுத்துகிறது. உங்கள் உடலின் மற்ற பிற சிக்கலான செயல்பாடுகளையும் அது கட்டுப்படுத்துகிறது. நீங்கள் தூங்கும் போதும் சரி, விழித்திருக்கும் போதும் சரி, இவை அனைத்தும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றன.
உங்கள் உடலின் செயல்பாடுகளை உங்கள் வெளிமனதின் மூலம் செயல்படுத்த நீங்கள் கட்டாயப்படுத்தப்பட்டால் நிச்சயமாக தோற்றுவிடுவீர்கள். வெகு விரைவில் இறந்து போகக்கூட நேரலாம். உங்கள் உடலின் செயல்முறைகள் மிகவும் சிக்கலானவை, பின்னி பிணைந்தவை. திறந்த இதய அறுவை சிகிச்சையின் போது பயன்படுத்தப்படும் இதய நுரையீரல் இயந்திரம் நவீன மருத்துவ தொழில்நுட்பத்தின் விந்தைகளில் ஒன்று. ஆனால் அதன் செயல்பாடு உங்களது ஆழ்மனம் 24 மணி நேரம் அயராமல், சளைக்காமல், விடாமல் தொடர்ந்து செய்யும் வேலையோடு ஒப்பிடப்படும் போது மிக மிக எளிதானது. நீங்கள் ஒளியை விட வேகமாக செல்லும் ஒரு விமானத்தில் ஒரு பெருங்கடலை கடப்பதாக வைத்துக்கொள்வோம். நீங்கள் விமானியின் அறைக்குள் நுழைகிறீர்கள். உங்களுக்கு விமானத்தை எப்படி இயக்குவது என்று நிச்சயமாக தெரிந்திருக்காது. ஆனால் விமானியின் கவனத்தை ஈர்த்து திசை திருப்பி ஒரு பிரச்சனையை உண்டாக்குவதில் உங்களுக்கொன்றும் பெரிய சிரமம் இருக்காது. அதேபோல உங்கள் வெளிமனதால் உங்கள் உடலை இயக்க முடியாது. ஆனால் சீரான இயக்கத்தில் குறுக்கிட்டு அதில் பிரச்சனை உண்டாக்க முடியும். கவலை, மனக்கலக்கம், பயம் மற்றும் மன சோர்வு ஆகியவை இதயம், நுரையீரல்கள், வயிறு மற்றும் குடல்களின் அன்றாட இயல்பான செயல்பாடுகளில் குறுக்கிடுகின்றன. மன இறுக்கம் தொடர்பான வியாதிகள் எவ்வளவு தீவிரமானவை என்பது குறித்து மருத்துவ உலகம் இப்போதுதான் விழித்துக்கொள்ள துவங்கியுள்ளது. இதற்கு காரணம் இத்தகைய எண்ணங்கள் உங்கள் ஆழ்மனதின் ஒத்திசைவான செயல்பாடுகளோடு குறுக்கிடுகின்றன என்பதுதான். நீங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அசௌகரியமாக உணர்ந்தால் நீங்கள் செய்யக்கூடிய சிறந்த காரியம் கவலையை தூக்கி எறிந்துவிட்டு உங்களை ஆசுவாசப்படுத்திக் கொண்டு உங்களது எண்ண ஓட்டத்தின் சக்கரங்களை பிடித்தெழுத்து நிறுத்தி அமைதியாக்குவதுதான். உங்கள் ஆழ் மனதிடம் பேசுங்கள். அமைதியாகவும் இணக்கமாகவும் தெய்வீக ஒழுங்கின் படியும் செயல்படுமாறு அதனிடம் கூறுங்கள். உங்கள் உடலின் அனைத்து இயக்கங்களும் இயல்பு நிலைக்கு திரும்புவதை நீங்கள் கண்டறிவீர்கள். உங்கள் ஆழ்மனதிடம் அதிகாரத்தோடும் உறுதியோடும் பேச வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அது உங்களது கட்டளையை நிறைவேற்றுவதன் மூலம் செயல்விடை அளிக்கும். உங்கள் ஆழ்மனதை உங்களுக்காக செயல்பட வைப்பது எப்படி? நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், உங்கள் ஆழ்மனம் எப்போதுமே வேலை செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான். நீங்கள் அதை கட்டுப்படுத்துகிறீர்களோ இல்லையோ, அது இரவும் பகலும் அயராது வேலை செய்கிறது. உங்களது உடலை கட்டி காப்பது உங்கள் ஆழ்மனமே. ஆனால் உங்களால் அந்த அமைதியான உள்ளார்ந்த செயல்முறைகளை அறியவோ கேட்கவோ முடியாது. உங்கள் ஆழ்மனதை மட்டும் எப்போதும் நல்லதே நடக்கும் என்ற நன்னம்பிக்கை எதிர்பார்ப்போடு சுறுசுறுப்பாக வைத்திருங்கள். மேலும் உங்களது வழக்கமான சிந்தனைகள் அன்பு, உண்மை, நியாயம் மற்றும் இணக்கம் ஆகியவற்றின் அடிப்படையில் அமையும்படி பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் வெளிமனதின் மீது கவனம் செலுத்துங்கள். ஏனெனில் உங்கள் ஆழ்மனம் உங்களது வழக்கமான சிந்தனைகளுக்கு ஏற்பவே எதையும் வெளிப்படுத்துகிறது, உருவாக்குகிறது, மறு உற்பத்தி செய்கிறது என்பதை நீங்கள் இதயபூர்வமாகவும் ஆன்ம ரீதியாகவும் அறிந்துள்ளீர்கள். தண்ணீர் எப்படிதான் பாய்ந்து செல்லும் குழாயின் வடிவத்தை எடுத்துக்கொள்கிறதோ அதுபோலவே உங்களுள் இருக்கும் வாழ்க்கை கோட்பாடும் உங்கள் எண்ணங்களின் இயல்பிற்கு ஏற்றாற் போன்று உங்கள் ஊடாக பாய்ந்து செல்லும். உங்கள் ஆழ் மனதில் உள்ள குணமாக்கும் சக்தி உங்கள் ஊடாக இணக்கமாகவும் ஆரோக்கியமாகவும் சமாதானமாகவும் மகிழ்ச்சியாகவும் செழிப்பாகவும் பாய்ந்து கொண்டிருக்கிறது என்று பிரகடனம் செய்யுங்கள். அதை ஒரு வாழும் அறிவு, வாழ்க்கைக்கான அன்பான வழித்துணை என்று எண்ணிக்கொள்ளுங்கள். அது தொடர்ந்து உங்கள் ஊடாக பாய்ந்து சென்று உங்களை உற்சாகமூட்டி, உத்வேகமூட்டி, செழிப்படைய செய்கிறது என்று உறுதியாக நம்புங்கள். அது இதே முறையில் மிகச் சரியாக செயல்விடை அளிக்கும். நீங்கள் எவ்வாறு நம்புகிறீர்களோ அவ்வாறே நடக்கும். ஆழ் மனதின் குணமாக்குதல் கோட்பாடு பார்வை நரம்புகளை சரி செய்கிறது. உலகின் மிக பிரபலமான குணமாக்கும் புனித தலங்களில் ஒன்று பிரான்ஸ் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் உள்ள லோர்டு எனுமிடத்தில் அமைந்துள்ளது. வியப்பூட்டும் குணமாதல்கள் என்று கருதப்படுகின்ற அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ள பல நிகழ்வுகள் குறித்த ஆவணங்கள் லோர்டின் மருத்துவ துறையின் ஆவண காப்பகங்களில் நிரம்பி வழிகின்றன. அத்தகைய பல உதாரணங்களில் ஒன்று மேடம் ஃபைட் என்ற பார்வையற்ற பெண்மணியை பற்றியது. அவரது பார்வை நரம்புகள் செயலிழந்து பயனற்றவையாக இருந்தன.
அவர் லோடுக்கு வருகை தந்த பிறகு மீண்டும் பார்வை கிடைக்கப் பெற்றார். அவரை பரிசோதித்த பல மருத்துவர்கள் அவரது பார்வை நரம்புகள் தொடர்ந்து பயனற்றவையாகவே இருந்தன என்று உறுதியாக கூறினர். இருப்பினும் அவரால் பார்க்க முடிந்தது. 1 மாதத்திற்கு பின்னர் அவரை மறு ஆய்வு செய்தபோது அவரது பார்வை இயக்க முறை முற்றிலும் இயல்பான நிலைக்கு மீண்டும் திரும்பியிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த புனித தலத்தின் தண்ணீரினால் மேடம் ஃபைட் குணமாகவில்லை என்பதில் நான் மிகவும் உறுதியாக இருக்கிறேன். அவரை உண்மையிலேயே குணப்படுத்தியது அவருடைய நம்பிக்கைக்கு செயல்விடை அளித்த அவரது ஆழ்மனம்தான். அவரது ஆழ்மனதினுள் இருந்த குணமாக்குதல் கோட்பாடு அவரது எண்ணத்தின் இயல்பிற்கு ஏற்ப செயல்விடை அளித்தது. நம்பிக்கை என்பது ஆழ்மனதில் உள்ள ஓர் எண்ணமே, அதாவது ஒன்றை உண்மை என ஏற்றுக்கொள்வது. ஏற்றுக்கொள்ளப்பட்ட எண்ணம் தானாகவே இயங்குகிறது. மேடம் ஃபைட் அப்புனித தலத்திற்கு மிகுந்த எதிர்பார்ப்போடும் பெரும் நம்பிக்கையோடும் சென்றார் என்பதில் சந்தேகமில்லை. தனக்கு பூரண குணம் கிடைக்கும் என்று அவர் இதயபூர்வமாக அறிந்திருந்தார். அவரது ஆழ்மனம் அதற்கு ஏற்றவாறு தன்னுள் என்றென்றும் நிறைந்திருக்கும் குணமாக்குதல் சக்திகளை விடுவித்து அவருக்கு செயல்விடை கொடுத்தது. அவரது கண்ணை படைத்த அவரது ஆழ் மனதால் கண்டிப்பாக ஒரு செயலிழந்த நரம்பை உயிர்ப்பிக்க முடியும். படைப்பு கொள்கை எதை படைத்ததோ அதனால் மீண்டும் படைத்திட முடியும். உங்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்றவாறே உங்களுக்கு அனைத்தும் நிகழ்கின்றன. பரிபூரண ஆரோக்கியம் குறித்த எண்ணத்தை உங்கள் ஆழ் மனதிற்கு தெரிவிப்பது எப்படி? தென்னாப்பிரிக்காவின் ஜோகானஸ்பர்க்கில் நான் சந்தித்த மெத்தாடிஸ்ட் பாதிரியார் ஒருவர் நுரையீரல் புற்றுநோயிலிருந்து தான் எவ்வாறு மீண்டு வந்தார் என்பதை பற்றி என்னிடம் கூறினார். அவர் பயன்படுத்திய முறை பரிபூரண ஆரோக்கியம் குறித்த எண்ணத்தை தன் ஆழ் மனதிற்கு தெரிவித்ததுதான். எனது வேண்டுகோளின் பேரில் அவர் எனக்கு அனுப்பி வைத்த விளக்கமான முறையை நான் இப்போது உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு நாளில் பல முறை நான் மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் முழுவதுமாக என்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்வதில் உறுதியாக இருப்பேன். என்னுடைய உடலை ஆசுவாசப்படுத்துவதற்கு நான் அதனிடம் இவ்வாறு பேசுவேன். என் பாதங்கள் ஓய்வாக இருக்கின்றன. எனது கணுக்கால்கள் ஓய்வாக இருக்கின்றன. எனது கால்கள் ஓய்வாக இருக்கின்றன. எனது வயிற்று தசைகள் ஓய்வாக இருக்கின்றன. எனது இதயமும் நுரையீரல்களும் ஓய்வாக இருக்கின்றன. என் தலை ஓய்வாக இருக்கின்றது. என் மொத்த இருத்தலும் முற்றிலுமாக ஓய்வாக இருக்கின்றது. சுமார் 5 நிமிடங்களுக்கு பிறகு ஒரு தூக்க கலக்கமான மயக்க நிலைக்கு செல்வதை நான் உணர்வேன். பிறகு பின்வரும் உண்மையை நான் பலமுறை சத்தமாக கூறுவேன். கடவுளின் முழுமை இப்பொழுது என் மூலம் வெளிப்படுத்தப்படுகிறது. பரிபூரண ஆரோக்கியம் குறித்த எண்ணம் இப்பொழுது என் ஆழ் மனத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. கடவுள் தன்னிடம் வடித்து வைத்திருக்கும் எனது உருவம் மிகவும் கச்சிதமான ஒன்று. கடவுள் தன் மனதில் வடித்து வைத்திருக்கும் என் கச்சிதமான வடிவத்திற்கு ஏற்றாற்போல என் ஆழ் மனம் எனது உடலை மீண்டும் கச்சிதமாக உருவாக்குகிறது. இப்பாதிரியார் குறிப்பிடத்தக்க குணம் பெற்றார். தன் ஆழ் மனதிற்கு பரிபூரண ஆரோக்கியம் குறித்த எண்ணத்தை தெரிவிக்க அவர் உபயோகித்த உக்தி எளிய, சிக்கலற்ற, நேரடியான ஒன்று. கட்டுப்பாடான அறிவியல் பூர்வமான கற்பனை மூலம் ஆழ் மனதிற்கு பரிபூரண ஆரோக்கியம் குறித்த எண்ணத்தை தெரிவிப்பது மற்றொரு வழி. பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டிருந்த ஒருவரிடம் அவர் தன் அலுவலகத்தினுள் நடப்பது போலவும் தன் மேசையை தொட்டு பார்ப்பது போலவும் தொலைபேசி அழைப்பிற்கு பதிலளிப்பது போலவும் பரிபூரணமாக குணமடைந்தால் அவர் செய்யக்கூடிய அனைத்து செயல்களையும் செய்வது போலவும் மனத்தில் விலாவாரியாக கற்பனை செய்யுமாறு கூறினேன். பரிபூரண ஆரோக்கியம் குறித்த அவரது அக்காட்சி படைப்பு அவருடைய ஆழ் மனதால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நான் அவருக்கு விளக்கினேன். அவர் அப்பாத்திரமாகவே மாறினார். அவர் உண்மையிலேயே மீண்டும் தனது அலுவலகத்தில் இருப்பது போன்று உணர்ந்தார். திடமான, உறுதியான, நிச்சயமான ஒன்றின் மீது தன் ஆழ் மனதை செயலாற்ற வைக்கிறோம் என்பதை அவர் அறிந்திருந்தார். அவரது அகக்காட்சி அவரது ஆழ்மனம் என்னும் பட சுருளில் பதியப்பட்டது. அவர் இந்த அகக்காட்சி ஒழுங்கு முறையை தீவிரமாக பல வாரங்கள் தொடர்ந்து செய்தார்.
பின்னர் ஒரு நாள் அவரது வீட்டில் யாரும் இல்லாத ஒரு நேரத்தில் தொலைபேசி ஒலித்தது. தொலைபேசி அவரது கட்டிலில் இருந்து 12 அடி தூரத்தில் இருந்தது. இருப்பினும் அவர் ஒரு வழியாக தொலைபேசியை எடுத்து பதிலளித்தார். அக்கணத்திலிருந்து அவருடைய பக்கவாதம் ஒரே அடியாய் மறைந்துவிட்டது. அவரது ஆழ் மனதின் குணமாக்கும் சக்தி அவரது அகக்காட்சி படைப்பிற்கு செயல்விடை கொடுத்தது. குணமாதலும் நிகழ்ந்தது. அவரது உள்ளத்தில் இருந்த ஏதோ ஒரு தடை, மூளையிலிருந்து உருவாகும் நரம்பு தூண்டுதல்கள் அவரது கால்களை சென்றடைய விடாமல் தடுத்தது. எனவே அவரால் நடக்க இயலவில்லை. அவர் தனது கவனத்தை தனக்குள் இருந்த குணமாக்கும் சக்தியின் பக்கம் செலுத்த துவங்கியவுடன் அச்சக்தி அவரது குவிந்த கவனத்தின் ஊடாக பாய்ந்து சென்றது. அவரால் மீண்டும் நடக்க முடிந்தது. இரத்தின சுருக்கமாய்: 1. உங்கள் ஆழ்மனம் உங்கள் உடலின் அனைத்து இன்றியமையாத செயல்முறைகளையும் கட்டுப்படுத்துகிறது. அது உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கான விடைகளையும் அறிந்திருக்கிறது. 2. உறங்க செல்லும் முன் உங்கள் ஆழ் மனதிடம் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட வேண்டுகோளை வெளிப்படுத்துங்கள். அதன் வியத்தகு செயற்பாட்டின் சக்தியை உங்களுக்கு நீங்களே நிரூபித்துக் கொள்ளுங்கள். 3. நீங்கள் உங்கள் ஆழ்மனதில் எவற்றையெல்லாம் பதிவு செய்கிறீர்களோ அவையெல்லாம் புற உலகில் சூழ்நிலைகளாகவும் அனுபவங்களாகவும் நிகழ்வுகளாகவும் வெளிப்படும். எனவே உங்கள் வெளிமனதில் கொண்டாடப்படும் அனைத்து எண்ணங்கள் குறித்தும் கருத்துக்கள் குறித்தும் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 4. காரணமும் விளைவும் என்னும் கோட்பாடு உலக பொது கோட்பாடு. காரணம் உங்களது எண்ணம், விளைவு உங்களது எண்ணத்திற்கு உங்கள் ஆழ்மனம் கொடுக்கும் இயல்பான செயல்விடை. அதனால் உங்கள் எண்ணங்கள் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். 5. நிறைவேறாத ஆசைகள்தான் எல்லா விதமான விரக்திகளுக்கும் காரணம். நீங்கள் தடைகள், தாமதங்கள் மற்றும் சிரமங்கள் ஆகியவற்றில் சிக்கி உழன்று கொண்டிருந்தால் உங்கள் ஆழ்மனம் அவற்றிற்கு ஏற்றாற்போல் செயல்விடை அளிக்கும். இதன் மூலம் உங்களை நோக்கி வரும் நல்லவற்றை நீங்களே தடுத்து விடுகிறீர்கள். 6. எனக்கு இந்த விருப்பத்தை கொடுத்த ஆழ்மனமே அதை இப்போது நிறைவேற்றி கொண்டிருக்கிறது என்று விழிப்புணர்வோடு தொடர்ந்து உறுதியாக கூறி வந்தால் வாழ்க்கை கோட்பாடு உங்கள் ஊடாக சீராகவும் இணக்கமாகவும் பாயும். இது அனைத்து முரண்பாடுகளையும் கரைத்துவிடும். 7. கவலை, மனக்கலக்கம் மற்றும் பயம் ஆகியவை உங்களது இதயம், நுரையீரல்கள் மற்றும் பிற உறுப்புகளின் இயல்பான செயல்பாட்டிற்கு இடையூறு விளைவிக்கின்றன. உங்கள் ஆழ் மனதிற்கு இணக்கம், ஆரோக்கியம் மற்றும் சமாதானம் குறித்த எண்ணங்களை ஊட்டுங்கள். உங்களது உடலின் அனைத்து செயல்பாடுகளும் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பிவிடும். 8. உங்கள் வெளிமனத்தை சிறந்தவற்றை எதிர்பார்ப்பதில் சுறுசுறுப்பாக இருக்க செய்யுங்கள். உங்கள் ஆழ்மனம் உங்கள் வழக்கமான சிந்தனைக்கு ஏற்றவாறு விசுவாசத்துடன் அவற்றை மீண்டும் உருவாக்கி தரும். 9. உங்கள் பிரச்சனைக்கு சுமூகமான முடிவும் மகிழ்வான தீர்வும் ஏற்படுவது போல கற்பனை செய்யுங்கள். உங்கள் விருப்பம் நிறைவேறிவிட்டால் கிடைக்கும் மகிழ்ச்சியை உணருங்கள். உங்கள் கற்பனையும் உணர்வும் உங்கள் ஆழ்மனதால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு உங்கள் அனுபவமாக மாறும். நூலின் அத்தியாயம் 4. பண்டைய மனநல மருத்துவம். ஒருவருடைய உடலின் ஆற்றலையும் செயல்பாடுகளையும் மீட்டெடுத்து அதன் செயற்திறனையும் ஆரோக்கியத்தையும் இயல்பு நிலைக்கு கொண்டு வரக்கூடிய குணமாக்கும் சக்தி எங்கோ ஓரிடத்தில் குடிகொண்டுள்ளது என்பதை காலம் காலமாக மக்கள் தங்கள் உள்ளுணர்வின் மூலம் அறிந்திருந்தனர். இந்த வினோதமான சக்தியை சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் தூண்ட முடியும் என்றும் அது அவ்வாறு முறையாக தூண்டப்பட்டால் மனிதன் தன்னுடைய அனைத்து துயரங்களில் இருந்தும் மீள முடியும் என்றும் அவர்கள் நம்பினர். அனைத்து நாடுகளின் வரலாறுகளிலும் இந்த நம்பிக்கைக்கு ஆதரவான சான்றுகள் உள்ளன. நோயாளிகளை குணப்படுத்துவது உட்பட நல்ல முறையிலும் சரி தீய முறையிலும் சரி மனிதனின் மீது இரகசியமாக தாக்கத்தை ஏற்படுத்தும் சக்தியை மத குருமார்களும் தெய்வத்தன்மை உடையவர்களும் கை கொண்டிருந்தனர் என்று உலகின் ஆரம்ப கால வரலாற்றில் கூறப்பட்டிருக்கிறது. நோயாளிகளை குணப்படுத்துவது உட்பட பல சக்திகளையும் தாங்கள் நேரடியாக கடவுளிடமிருந்து பெற்றதாக அவர்கள் பெருமிதம் கொண்டிருந்தனர். குணமாக்குவதற்கு மேற்கொள்ளப்பட்ட செயல்முறைகள் உலகம் நெடுகிலும் வேறுபட்டிருந்தன. ஆனால் பொதுவாக அவற்றில் பிரார்த்தனைகளும் கடவுளுக்கான காணிக்கைகளும் அடங்கியிருந்தன. இது தவிர
கைகள் மேல் கைகளை வைப்பது, மந்திரங்களை உச்சரிப்பது போன்ற பல்வேறு வகையான சடங்குகளும் அவற்றில் உண்டு. மந்திர தகடுகள், தாயத்துகள், மோதிரங்கள், நினைவு சின்னங்கள் மற்றும் உருவங்கள் ஆகியவையும் பயன்படுத்தப்பட்டன. உதாரணமாக, புராதன கோவில்களில் இருந்த பழங்கால மதகுருக்கள் நோயாளிகளுக்கு மயக்க மருந்துகள் கொடுத்தனர். அவர்கள் மயக்க நிலைக்கு செல்லும்போது அவர்கள் மீது மனவசிய புற தூண்டுதல்களை பயன்படுத்தினர். அவர்களுடைய தூக்கத்தில் கடவுள் வந்து காட்சியளிப்பார் என்றும் அவர்களை குணமாக்குவார் என்றும் நோயாளிகளிடம் தெரிவிக்கப்பட்டது. பலர் குணமாகவும் செய்தனர். பிறை மதியின் கீழ் திறந்த வெளியில் பல்லிகளையும் ஒட்டு பசையையும் பிராங்கின்சென்ஸ் என்னும் ஒரு வகை நறுமணம் வீசும் பிசினையும் நறுமண திரவியத்தையும் ஒன்றாக கலக்க வேண்டும் என்று ஹெக்கேட்டின் பக்தர்களிடம் கூறப்பட்டது. இத்தகைய விசித்திரமான புதிரான சடங்குகளை செய்த பிறகு அவர்கள் பெண் கடவுள்களை வேண்டி பிரார்த்தித்து அவர்கள் செய்த கலவையை உட்கொண்டு விட்டு உறங்க சென்றனர். அவர்கள் நம்பிக்கை மிகவும் வலிமை மிக்கதாக இருந்தால் அவர்கள் தங்கள் கனவில் கடவுளை காண்பார்கள். நமக்கு விசித்திரமாகவும் வினோதமாகவும் படும் இச்சடங்கு பெரும்பாலும் குணமாதல்களில் முடிந்தது. பண்டைய காலங்களில் மக்கள் தங்கள் ஆழ் மனதின் அளவிடற்கரிய சக்தியை கைவசப்படுத்தி அதை பிணி நீக்கங்களுக்கு பயன்படுத்த பலவிதமான ஆற்றல் மிக்க வழிகளை கையாண்டனர். இத்தகைய செயல்முறைகள் எதிர்பார்த்த பலன்களை தருகின்றன என்பதை அவர்கள் அறிந்திருந்த போதும் அவை ஏன் வேலை செய்கின்றன, எவ்வாறு குணமாக்குகின்றன என்பதை அவர்கள் புரிந்திருக்கவில்லை. ஆற்றல் மிக்க தூண்டுதல்களை அவர்கள் ஆழ் மனதிற்கு அளித்தனர் என்பது இன்று நமக்கு புரிகிறது. இத்தகைய சடங்குகளும் கலவைகளும் தாயத்துகளும் மக்களின் கற்பனைக்கு நன்றாக தீனி போட்டன. பிணி நீக்குபவரின் தூண்டுதல்களை நோயாளியின் ஆழ்மனம் ஏற்றுக்கொள்ள செய்வதற்கு ஏற்ற சூழலை அவை உருவாக்கின. ஆனால் பிணி நீக்க வேலையை செய்ததென்னவோ நோயாளியின் சொந்த ஆழ்மனம்தான். எல்லா காலங்களிலும் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ முறைகள் குணப்படுத்த முடியாமல் தோல்வியை தழுவிய நிலையில் அவற்றில் முழுவதுமாக நம்பிக்கை இழந்த நோயாளிகள் அதிகாரப்பூர்வமற்ற பிணி நீக்குபவர்கள் பிரயோகித்த முறைகளால் பூரண குணம் பெற்ற பல குறிப்பிடத்தக்க நிகழ்வுகள் உண்டு. இது சிந்திக்க வேண்டிய விஷயம். உலகின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள பிணி நீக்குபவர்கள் இத்தகைய பரிபூரண குணமாதல்களை நிகழ்த்துவது எப்படி? இத்தகைய குணமாதல்கள் நிகழ்வதற்கு காரணம் நோயாளியின் கண்மூடித்தனமான நம்பிக்கை அவனது ஆழ் மனதில் குடிக்கொண்டிருக்கும் குணமாக்கும் சக்தியை விடுவிப்பதுதான். பிணி நீக்குபவர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அருமையான விசித்திரமான பரிகாரங்களையும் வழிமுறைகளையும் கையாண்டார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு மக்கள் அவற்றின் மீது நம்பிக்கை கொண்டனர். ஏனெனில் வினோதமான எதுவும் மிகவும் சக்தி வாய்ந்ததாகத்தான் இருந்தாக வேண்டும் என்று அவர்கள் கருதினர். அவர்களின் தூண்டப்பட்ட உணர்ச்சி நிலை ஆரோக்கியம் குறித்த தூண்டுதலை வெளி மனமும் ஆழ் மனமும் எளிதாக ஏற்றுக்கொள்வதற்கு உதவியது. இதை விளக்கமாக அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். உலகம் நெடுகிலும் பல்வேறு வகையான புனித தலங்களில் நிகழ்ந்த அதிசயங்கள். ஒவ்வொரு நாட்டிலும் மக்களின் பிணிகளை நீக்கி குணமளிக்கும் புனித தலங்கள் பல உள்ளன. சில உலக பிரசித்தி பெற்றவை, மற்றவை அவற்றை சுற்றி வாழும் மக்கள் மட்டுமே அறிந்தவை. அவை கொண்டாடப்படும் தலங்களாக இருந்தாலும் சரி, ஒருவராலும் அறியப்படாத தலங்களாக இருந்தாலும் சரி, அங்கு நிகழும் குணமாதல்கள் அனைத்தும் ஆழ் மனதின் சக்திகள் மூலமாகத்தான் ஏற்படுகின்றன. நான் ஜப்பானில் உள்ள பல பிரபலமான புனித தலங்களுக்கு சென்றிருக்கிறேன். உலக புகழ்பெற்ற டயாபுட்சு என்னும் தலத்தில் கவனத்தை ஈர்க்கும் முக்கியமான விஷயம் அதன் 42 அடி உயரமுள்ள வெண்கல சிலை. அது கைகளை குவித்தபடி அமர்ந்திருக்கும் புத்தரை சித்தரிக்கிறது. அவரது தலை ஆழ்ந்த தியான நிலையில் மெய்மறந்து இருப்பது போல சாய்ந்திருக்கும். இளைஞர்களும் முதியவர்களும் அதன் காலடியில் காணிக்கைகள் செலுத்துவதை நான் கண்டேன். பணம், பழம், அரிசி, ஆரஞ்சுகள் ஆகியவை காணிக்கைகளாக செலுத்தப்பட்டன. மெழுகுவர்த்திகள் ஏற்றப்பட்டன. நறுமணம் வீசும் பக்திகள் கொளுத்தப்பட்டன. பிரார்த்தனை பாடல்கள் பாடப்பட்டன. ஓர் இளம் சிறுமியின் பன்னிசையை கேட்டேன். அவள் பிரார்த்தனை பாடலை பாடியவாறே தன் தலையை தாழ்த்தி 2 ஆரஞ்சு பழங்களை காணிக்கையாக்கினாள். அவள் தனது குரலை திரும்ப பெற்றதற்காக புத்தருக்கு நன்றி கூறிக்கொண்டிருந்தாள். ஒரு சமயம் அவள் தன் குரலை இழந்திருந்தாள். ஆனால் அந்த புனித தலத்தில் அதை திரும்ப பெற்றாள்.
தான் ஒரு குறிப்பிட்ட சடங்கை மேற்கொண்டு உண்ணா நோன்பிருந்து சில காணிக்கைகளை செலுத்தினால் தன் பாடும் குரலை புத்தர் மீட்டுத் தருவார் என்ற எளிய நம்பிக்கை அவளுக்குள் விசுவாசத்தையும் எதிர்பார்ப்பையும் தூண்ட உதவியது. பின்னர் அவளுடைய ஆழ்மனம் அவள் நம்பிக்கைக்கு ஏற்ப செயல்விடை அளித்தது. கற்பனை மற்றும் கண்மூடித்தனமான நம்பிக்கை ஆகியவற்றின் சக்தியை இதற்கு மேலும் வலியுறுத்தி கூற முடியாது. வட ஆஸ்திரேலியாவில் உள்ள பெர்த் நகரில் வாழும் காச நோயால் பாதிக்கப்பட்டிருந்த என் உறவினர் ஒருவர் இதற்கு ஒரு வியத்தகு உதாரணம். அவர் காச நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார். அவர் தன்னைத்தானே குணப்படுத்தி கொள்ள உதவி செய்ய அவருடைய மகன் முடிவெடுத்தார். அவர் தன் தந்தையின் வீட்டிற்கு சென்று வினோதமான சக்திகள் கொண்ட ஒரு நாடோடி துறவியை தான் அண்மையில் கண்டதாக தெரிவித்தார். இத்துறவி ஐரோப்பாவில் உள்ள புகழ் பெற்ற ஒரு புனித தலத்தில் நீண்ட நாட்கள் தங்கியிருந்துவிட்டு அப்போதுதான் திரும்பியிருந்தார். இயேசு கிறிஸ்து அறையப்பட்டிருந்த சிலுவையில் இருந்து கிடைத்த ஒரு சிறு மரத்துண்டு பதிக்கப்பட்டிருந்த மத்திய காலத்தை சேர்ந்த ஒரு மோதிரம் அங்கு அவருக்கு கிடைத்தது. பல நூற்றாண்டுகளுக்கும் மேலாக எண்ணற்ற நோயாளிகள் அந்த மோதிரத்தையோ அல்லது அந்த மரத்துண்டையோ தொட்டதற்கு பிறகு குணமடைந்துள்ளனர். இதை கேள்விப்பட்ட என் உறவினருடைய மகன் தன் தந்தையின் நோய் குறித்து அத்துறவிக்கு எடுத்துரைத்து அந்த மோதிரத்தை கடனாக தருமாறு மன்றாடி கேட்டார். அதற்கு அத்துறவியும் ஒப்புக்கொண்டார். என் உறவினருடைய மகன் $500 அவருக்கு காணிக்கையாக கொடுத்தார். அந்த மோதிரத்தை அவர் தன் தந்தையிடம் காட்டியபோது அவர் அதை உண்மையிலேயே தன் மகனிடமிருந்து பிடுங்கி கொண்டார். அதை தன் மார்போடு அணைத்து கொண்டு அமைதியாக பிரார்த்தித்தபடி உறங்க சென்று விட்டார். காலையில் அவர் முற்றிலுமாக குணமடைந்திருந்தார். மருத்துவ பரிசோதனைகள் அனைத்தும் அவருக்கு அந்த வியாதி இல்லவே இல்லை என்று உறுதிப்படுத்தின. இத்தகைய குணமாதல்கள் எல்லா நேரங்களிலும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. இதில் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் அவரது மகன் இக்கதையை முழுக்க தன் கற்பனையால் ஜோடித்திருந்ததுதான். உண்மையில் அவர் பாதையோரம் கிடந்த ஒரு மரத்துண்டை எடுத்து சென்று நகைகள் செய்த ஒருவரிடம் கொடுத்து பண்டைய கால வடிவமைப்பு கொண்ட ஒரு தங்க மோதிரத்தில் அதை பதிக்க செய்தார். பின்னர் அதை தன் தந்தையிடம் கொடுத்தார். பாதையோரம் கண்டெடுக்கப்பட்ட அந்த மரத்துண்டு அவரது தந்தையை குணமாக்கவில்லை என்பது நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். உச்சகட்ட நிலையை எட்டிய அவரது கற்பனையும் பரிபூரண குணம் குறித்த அவரது உறுதியான எதிர்பார்ப்பும் தான் அதை நிகழ்த்தின. விசுவாசம் அல்லது உள்ளுணர்வுடன் கற்பனை இணைக்கப்பட்ட போது அவரது ஆழ் மனதின் சக்தி மூலம் இச்சங்கமம் ஒரு குணமாதலை நிகழ்த்தியது. மகனின் இந்த தந்திரத்தை தந்தை இறுதி வரை அறியவே இல்லை. ஒருவேளை அப்படி அவர் தெரிந்து கொண்டிருந்தால் மீண்டும் பழைய நிலைக்கு சென்றிருக்கக்கூடும். மாறாக அவரது காசநோய் ஒரே அடியாய் மறைந்து விட்டிருந்தது. அவர் பூரண குணத்துடனேயே இருந்தார். 15 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் வேறு சில காரணங்களால் தனது 89ஆம் வயதில் காலமானார். ஒரே உலகளாவிய பிணி நீக்க கோட்பாடு, பல்வேறு வகைப்பட்ட பிணி நீக்க முறைகள் அனைத்தும் தங்களால் நோயாளிகள் பெற்ற வியத்தகு குணமாதல் குறித்த உண்மை நிகழ்வுகளை கவனமாக பதிவு செய்து வைத்துள்ளன என்பது நாம் நன்றாக அறிந்த விஷயமே. இதில் நம் மனதிற்கு பளிச்சென்று படும் வெளிப்படையான விஷயம் இவை அனைத்திற்கும் பொதுவாக ஏதோ ஒரு அடிப்படை சக்தியும் செயல்முறையும் இருக்க வேண்டும் என்பதுதான். அது சரிதான். ஆழ் மனம்தான் அந்த குணமாக்கும் சக்தி, விசுவாசம் அதன் செயல்முறை. இப்போது இந்த அடிப்படை உண்மைகள் குறித்து சற்று சிந்தித்து பார்க்கலாம். வெளிமனம் என்றும் ஆழ்மனம் என்றும் வேறுபடுத்தப்படக்கூடிய இரு வேறு மன இயக்கங்கள் உங்களிடம் உள்ளன. உங்கள் ஆழ்மனம் எப்போதும் தூண்டுதல் சக்திக்கு செவிசாய்க்கக்கூடியது. உங்கள் ஆழ்மனம் உங்கள் உடலின் செயல்பாடுகளையும் உணர்வுகளையும் தன் முழு கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது. மனவசியத்தின் மூலம் மயக்க நிலைக்கு உட்படுத்தப்பட்டவர்களிடம் அந்நிலையில் எந்த ஒரு நோயின் அறிகுறியையும் தூண்டலாம். உதாரணத்திற்கு, மனவசியத்தின் மூலம் மயக்க நிலைக்கு கொண்டு செல்லப்பட்ட ஒருவருக்கு அவருக்கு அளிக்கப்பட்ட தூண்டுதலின் இயல்புக்கு ஏற்றவாறு காய்ச்சல் ஏற்படலாம், முகம் சிவந்து போகலாம் அல்லது குளிர்ந்து போகலாம். அவருக்கு பக்கவாதம் ஏற்பட்டுள்ளது, அதனால் அவரால் நடக்க முடியாது என்று அவரை தூண்டினால் அது அப்படியே ஆகும். அவரால் நடக்க முடியாமல் போகும்.
ஒரு குவளை குளிர்ந்த நீரை அவருடைய நாசிக்கு கீழே பிடித்துக்கொண்டு, இக்குவளை முழுவதும் மிளகு பொடி உள்ளது, முகர்ந்து பாருங்கள் என்று கூறுங்கள். அவர் தொடர்ந்து கடுமையாக தும்முவார். எது அவருக்கு தும்மலை வரவழைத்தது? தண்ணீரா அல்லது தூண்டுதலா? அதே நபருக்கு புல் ஒத்துக்கொள்ளாது என்று உங்களிடம் யாராவது கூறுகிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். அவர் மனவசிய நிலையில் இருக்கும்போது ஒரு செயற்கை பூவையோ அல்லது ஒரு வெற்று குவளையையோ அவரது நாசிக்கு கீழே நீங்கள் தாங்கி பிடித்து அது புல் என்று அவரிடம் கூறுங்கள். அவரிடம் அதற்கான வழக்கமான ஒவ்வாமை அறிகுறிகள் ஏற்படும். அறிகுறிகளின் காரணம் ஆழ்மனதில் இருக்கின்றது என்பதை இது விளக்குகிறது. அந்த அறிகுறிகளுக்கான தீர்வும் ஆழ் மனதிலேயே ஏற்படுகிறது. எலும்பு நோய் மருத்துவம், தண்டெலும்பு மருத்துவம், சீகாங், அக்குபஞ்சர் மற்றும் இயற்கை மருத்துவம் போன்ற பல்வேறுபட்ட மருத்துவ முறைகள் அனைத்தும் குறிப்பிடத்தக்க குணமாதல்களை நிகழ்த்தியுள்ளன. அதுபோலவே உலகெங்கிலும் உள்ள பல்வேறுபட்ட மத நம்பிக்கைகளின் சடங்குகளும் வழிபாட்டு முறைகளும் வியத்தகு பிணி நீக்கங்களை நிகழ்த்தியுள்ளன. இந்த அனைத்து குணமாதல்களையும் நிகழ்த்திய பிணி நீக்குனர் ஒருவர்தான். அது உங்கள் ஆழ்மனம். உங்கள் விரலில் உள்ள ஒரு வெட்டுக்காயத்தை உங்கள் ஆழ்மனம் எவ்வாறு குணப்படுத்துகிறது என்பதை பாருங்கள். அதை மிக சரியாக எப்படி குணப்படுத்த வேண்டும் என்பதை அது நன்றாக அறியும். காயத்திற்கு கட்டுப்போட்டுவிட்டு இயற்கை அதை குணமாக்குகிறது என்று மருத்துவர் கூறுகிறார். ஆனால் இயற்கை என்பது இயற்கை விதிக்கான, அதாவது ஆழ் மனதின் விதிக்கான வேறு பெயர். தற்காப்பு உள்ளுணர்வுதான் இயற்கையின் முதல் விதி. ஆழ் மனதின் தலையாய செயல்பாடு தற்காப்பே. உங்களது வலிமை மிக்க உள்ளுணர்வுதான் தூண்டுதல்களிலேயே மிகவும் ஆற்றல் வாய்ந்தது. பரவலாக வேறுபட்ட கோட்பாடுகள். பல்வேறு மத பிரிவுகளும் பிரார்த்தனை மூலம் சிகிச்சை என்பதை நம்பும் குழுக்களும் பிணி நீக்கம் குறித்து பல்வேறு கோட்பாடுகளை முன்னிறுத்து வந்துள்ளன. தங்களது பிணி நீக்க முறை எதிர்பார்த்த விளைவுகளை தோற்றுவிப்பதால் அதுதான் சரி என்று முழங்குவோர் பலர் உண்டு. அவர்கள் கூற்று சரியாக இருக்க முடியாது என்பதை நாம் ஏற்கனவே இந்த அத்தியாயத்தில் பார்த்தோம். பல்வகைப்பட்ட பிணி நீக்க முறைகள் உள்ளன என்பதை நீங்கள் அறிவீர்கள். பாரிஸில் மருத்துவ தொழில் புரிந்து வந்த பிரான்ஸ் ஆண்டன் மெஸ்மர் என்ற ஆஸ்திரிய மருத்துவர் நோயுற்ற உடல்களில் காந்தத்தை பிரயோகித்தால் அந்நோய் ஆச்சரியப்படும் விதத்தில் பரிபூரணமாக குணமாகி விடுவதை கண்டறிந்தார். இன்னும் பிற வகை கண்ணாடி மற்றும் உலோக துண்டுகளை கொண்டும் குணமாதல்களை நிகழ்த்தி காட்டினார். பின்னர் அவர் இவற்றையெல்லாம் உபயோகிப்பதை விட்டுவிட்டு நோயாளியின் உடம்பின் மேல் தன் கைகளை கொண்டு செல்வதன் மூலம் அற்புதங்களை நிகழ்த்தினார். தன் தீர்வுகளுக்கான உண்மையான மூலம் விலங்கு காந்தவியல் என்று கூறினார். பிணி நீக்குபவருடைய கைகளில் இருந்து நோயாளிக்கு சில வினோதமான காந்த பொருட்கள் அனுப்பப்படுகின்றன என்ற கோட்பாட்டை அவர் உருவாக்கினார். நோயை குணப்படுத்தும் இம்முறைக்கு மெஸ்மர் தன் பெயரை சூட்டினார். பின்னாளில் அது மெஸ்மரிசம் என்று அழைக்கப்படலானது. இன்று நாம் அதை மனவசியம் என்று அழைக்கிறோம். அவரது வெற்றியால் பொறாமை கொண்ட பிற மருத்துவர்கள் அவரால் குணப்படுத்தப்பட்ட நோய்கள் அனைத்தும் வெறும் தூண்டுதலால் மட்டுமே நடந்தன, வேறொன்றுமில்லை என்று கூறினர். இருப்பினும் மிகவும் வலியுறுத்தி கேட்கப்பட்ட போது தூண்டுதலின் சக்தி எவ்வாறு அத்தகைய வியப்பான விளைவுகளை உருவாக்கின என்பது தங்களுக்கு தெரியாது என்பதை ஒப்புக்கொண்டனர். மனநோய் மருத்துவர்கள், உளவியலாளர்கள், எலும்பு நோயியலாளர்கள், தண்டெலும்பு மருத்துவர்கள், பொது மருத்துவர்கள், அனைத்து வகையான மத குழுக்கள் என்று இவர்கள் அனைவரும் பயன்படுத்துவது ஆழ் மனதில் குடிகொண்டுள்ள பிரபஞ்ச சக்தியை தான். குணமாதல்கள் நிகழ்ந்தது தங்கள் கோட்பாட்டினால்தான் என்று அவர்கள் ஒவ்வொருவரும் பிரகடனம் செய்வார்கள். ஆனால் உண்மை அதற்கு அப்பாற்பட்டது. குணமாதலுக்கான செயல்முறை என்பது விசுவாசம் என்றழைக்கப்படும் ஒரு நிச்சயமான நேர்மறையான மனப்போக்கு அல்லது ஒருவிதமான சிந்திக்கும் முறை. ஓர் உறுதியான எதிர்பார்ப்பு ஆழ் மனதிற்கு சக்திமிக்க தூண்டுதலாக அமைந்து அதன் குணமாக்கும் ஆற்றலை விடுவிக்க உதவுவதுதான் குணம் ஏற்படுவதற்கான காரணம். எல்லோரும் ஒரே சக்தியால் தான் குணமடைகின்றனர். ஒவ்வொருவரும் தங்களுக்கென்று வெவ்வேறு விதமான முறைகளையோ கோட்பாடுகளையோ கொண்டிருக்கலாம். ஆனால் குணமாதலுக்கு ஒரே ஒரு செயல்முறைதான் உள்ளது. அதுதான் விசுவாசம். ஒரே ஒரு குணமாக்கும் சக்திதான் உள்ளது. அதுதான் உங்கள் ஆழ்மனம். உங்கள் மனதிற்கு பிடித்த எந்த ஒரு கோட்பாட்டையோ நம்பிக்கையையோ
வழிமுறையையோ தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். நீங்கள் விசுவாசத்தோடு இருந்தால் எதிர்பார்த்த விளைவுகள் கிடைக்கும் என்பது உறுதி. பாராசெல்சஸின் கருத்துகள். பிலிப்ஸ் பாராசெல்சஸ் சுவிட்சர்லாந்தை சேர்ந்த ஒரு பிரபல ரசவாதி மற்றும் மருத்துவர். அவர் 1493 முதல் 1541 வரை வாழ்ந்தார். அந்நாளில் அவர் ஒரு மாபெரும் பிணி நீக்குனராக கருதப்பட்டார். இன்று அறிவியல் உண்மையென ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு கருத்தை அவர் அன்றே கூறியிருந்தார். அவர் கூறியதாவது: நீங்கள் நம்பும் பொருள் உண்மையோ பொய்யோ அது ஒரு பொருட்டல்ல, ஒரே விளைவுகளைத்தான் நீங்கள் பெறுவீர்கள். இவ்வாறு நான் புனித பீட்டரிடம் நம்பிக்கை கொள்வதைப் போலவே அவரது உருவ சிலையிடத்திலும் நம்பிக்கை கொண்டால் புனித பீட்டரிடமிருந்து எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய விளைவுகளையே அவரது உருவ சிலையிடமிருந்தும் நான் பெறுவேன். ஆனால் அது மூட நம்பிக்கை. இருப்பினும் விசுவாசம் அதிசயங்களை அரங்கேற்றும். அது மெய்யான விசுவாசமோ அல்லது பொய்யான விசுவாசமோ, அது எப்போதும் ஒரே அற்புதங்களைத்தான் உற்பத்தி செய்யும். பாராசெல்சஸின் கருத்துக்கள் 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பியட்ரோ ஃபோம்பனாசி என்ற இத்தாலிய தத்துவ இயலாளரால் எதிரொலிக்கப்பட்டது. அவர் பின்வருமாறு எழுதினார்: நம்பிக்கையும் கற்பனையும் உருவாக்கக்கூடிய அற்புதமான விளைவுகளை நம்மால் எளிதில் புரிந்து கொள்ள முடியும். குறிப்பாக இவ்விரு குணாதிசயங்களும் தூண்டுபவர் மற்றும் தூண்டப்படுபவர் ஆகிய இருவருக்கு இடையேயும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பரிமாறிக்கொள்ளப்படும்போது சில மந்திர தகடுகளோடு தொடர்புபடுத்தப்பட்ட சில பிணி நீக்கங்கள் உண்மையில் அவர்களது கற்பனை மற்றும் நம்பிக்கையின் விளைவே. புனிதரின் எலும்புகளுக்கு பதில் வேறு எந்த எலும்பு கூட்டிலிருந்த எலும்புகளை உபயோகித்தாலும் அவை உண்மையிலேயே புனிதர்களின் எலும்பு துண்டுகள் என்று நோயாளிகள் நம்பும் பட்சத்தில் அவர்கள் நிச்சயமாக பயனுள்ள விளைவுகளை அனுபவிப்பார்கள் என்று பிணி நீக்குனர்களும் தத்துவ இயலாளர்களும் நம்புகின்றனர். இது எதை குறிப்பாக சுட்டிக்காட்டுகிறது என்பதை பற்றி எண்ணி பாருங்கள். நீங்கள் புனிதர்களின் எலும்பு துண்டுகளின் சக்தியை அல்லது சில குறிப்பிட்ட தண்ணீரின் குணமாக்கும் இயல்புகளை அல்லது என்னுடைய ஆஸ்திரேலிய உறவினரைப் போல ஒரு மரத்துண்டின் அழகிய விளைவுகளை நம்பினால் உங்கள் ஆழ் மனதிற்கு கொடுக்கப்பட்ட சக்திமிக்க தூண்டுதலால் நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவுகளை கண்டிப்பாக பெறுவீர்கள். பரிபூரண குணத்திற்கான காரணகர்த்தா ஆழ் மனம்தான். நூலின் இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. மேலும் மகாகவி பாரதியாருடன் பயணித்த திரு வ. ராமசாமி அவர்கள் எழுதிய பாரதியார் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் மகாகவி பாரதியார், காவிரி நீரோவியம். ஆசிரியர் சூர்யா சேவியர். இந்நூல் காவிரியையும் அது கடந்து சென்ற பாதைகளையும், காவிரி கரைகளில் உருவான நகரங்களையும், அதன் நாகரிகங்களையும், நாகரிகத்தின் பெரு வரலாற்றையும், வரலாற்றை மறந்தவர்களாலும் வரலாறு தெரியாதவர்களாலும் வரலாற்றை திரிப்பவர்களாலும் அது வதைப்படும் துயரத்தையும் வழிகள் பல தாங்கியும் நம்மை வாழ வைக்கும் காவிரியின் நற்பண்பையும் நயம்பட பேசுகிறது இந்நூல். மற்றும் திரு மதன் அவர்கள் எழுதிய வந்தார்கள் வென்றார்கள், சமூக வரலாற்று ஆய்வாளர் திரு சே. திவான் அவர்கள் எழுதிய வர சொன்னார்கள் வந்தார்கள் வென்றார்கள் மற்றும் கவி பேரரசு திரு வைரமுத்து அவர்கள் எழுதிய தமிழாற்றுப்படை, எழுத்தாளர் திருமதி ரோண்டா பைன் அவர்கள் எழுதிய மாயா ஜாலம், மகாபாரதத்தின் மாறுபட்ட பக்கங்களை கூறும் எழுத்தாளர் திரு எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய உப பாண்டவம், மலையாள எழுத்தாளர் திரு ஆனந்த் நீலகண்டன் அவர்கள் எழுதிய அசுரன், வீழ்த்தப்பட்டவர்களின் வீர காவியம் ராவணன் மற்றும் அவனது இனத்தாரின் கதை, மேலும் பாரதியார் கவிதைகள், ஔவையார் இயற்றிய நல்வழி மற்றும் நீதி நூல்கள் பற்றிய வலையொலி குறும்படங்கள் ஒளிவடிவில் கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள். தமிழாற்றுப்படை மற்றும் மாயாஜாலம் நூல்களை ஸ்பாட்டிஃபை ஆப்பிலும் கேட்கலாம். ஸ்ரீமதி செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.